மதுரை தல்லாக்குளம் அருகே நாம் தமிழர் நிர்வாகி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பமாக உறவினரே ஆட்களை வைத்து படுகொலை செய்தது தெரிய வந்துள்ளது. மதுரை வடக்கு தொகுதி நாம் தமிழர் கட்சி நிர்வாகி பாலசுப்பிரமணியன் வல்லபாய் சாலையில் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தினர். அப்போது பாலசுப்பிரமணியனின் தம்பி பாண்டியராஜனுக்கும் அவரது உறவினர் மகாலிங்கத்திற்கும் இடையே சொத்து பங்கீடு பிரச்சனை இருந்ததும் பாலசுப்பிரமணியன் தலையிட்டு பேசியதும் தெரிய வந்துள்ளது. பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் பாண்டியராஜனின் மகளுக்கும் மகாலிங்கத்தின் மகன் அழகு விஜய்க்கும் திருமணம் செய்து வைத்துள்ளார். ஆனால் அவர்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்துள்ளனர். இதனிடையே சொத்து பிரச்சனை காரணமாக பாண்டியராஜன் அளித்த புகாரின் கடந்த மார்ச்சில் மகாலிங்கம் கைது செய்யப்பட்டுள்ளார். சிறையில் இருந்து மகாலிங்கம் வெளியே வந்ததும் அவரை கொலை செய்ய பாண்டியராஜனும் பாலசுப்பிரமணியனும் திட்டமிட்டுள்ளதாகவும் அதை முன்கூட்டியே அறிந்து கொண்ட மகாலிங்கமும் அவரது மகன் அழகு விஜயும் பாலசுப்பிரமணியனை கொலை செய்ததாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த கொலை வழக்கில் 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்கள் மகாலிங்கத்திடம் லோடு மேன்களாக வேலை பார்த்து வந்த பொன்னி, பரத், கோகுலக்கண்ணன் மற்றும் 17 வயது சிறுவன் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் கொலைக்கு திட்டமிட்ட மகாலிங்கம் மற்றும் அவரது மகன் அழகு விஜயை தனிப்படையினர் தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.